வணக்கம். என்னோட பேர் சங்கீதா. இவங்க என்னோட பொண்ணு வேதவர்ஷினி. ஸ்ரீ ஞானகுரு வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னோட பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்குறாங்க. என் பொண்ணு இந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து படிச்சுட்ருக்காங்க. நான் இந்த ஸ்கூலில் நான் என் பொண்ணை சேர்க்கறதுக்கான நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருந்தாலும் அதில் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் இருக்கிற இடம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஒரு டவுன் ஏரியாவில் மெயினான இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஆள் நடமாட்டம் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பயம் இல்லாமல் நம்ம பசங்களை இங்கே படிக்க வைக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலோடைய கிரவுண்டு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலோடைய கிரவுண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக அதை அவங்க மெயின்டைன் பண்ணுற விதத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸோடைய அந்த விலாசமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே. அதனால் அந்த குழந்தைங்க அவங்க கிளாஸ்லேயே ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ரொம்ப ஏரேஷனோட ஃப்ரீயாக மூவ் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸோட இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ப்ளஸ் பாயிண்ட்டோடவே நான் பொண்ணை சேர்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எஜுகேஷனை தாண்டி ஸ்ரீ ஞானகுரு ஸ்கூலில் பார்த்திங்கனாக்கா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப மனநிறைவு கொடுத்தது எதுனாக்கா அபாக்கஸ் கிளாஸ் தான். அந்த அபாக்கஸ் கிளாஸ் நான் படிக்கிற காலத்திலலாம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல தான் அவங்க நம்ம போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே அவங்க கிட்டக்கே எல்லாமே கிடைக்குது. அதுவும் மற்ற ஸ்கூல்லையும் இருக்குது இந்த கிளாஸு. இங்கே ஞானகுரு ஸ்கூலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஸ்லோ லேர்னர்ஸுக்கு இந்த அபாக்கஸ் பயிற்சி அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மேக்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால் நம்ம பிள்ளைங்க அபாக்கஸ் படிச்சதுனாக்க மேக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். இந்த கிளாஸில் என்னுடைய பொண்ணு டிஸ்டிங்ஷனை பாஸ் பண்ணதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்பவும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் அதை கேட்கும்போதே. அப்புறம் பசங்க இங்கே சயின்ஸ் எக்ஸிபிஷன் இங்கே ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்ருக்கு. அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இங்கே இருக்கிற ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அவ்வளோ டேலண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு உள்ளார இருக்கிற அத்தனை திறமைகளையும் அவங்க வெளியில் கொண்டுட்டு வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயம் இல்லாமல் எல்லா விதமான போட்டிகளும் கலந்துக்கிறதுக்கு இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்க சொல்கிற முதல்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் வின் பண்ணுறது முக்கியமே கிடையாது, அதை தவிர்த்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், தைரியம் வரணும். இதை தான் பசங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறதால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹெசிடேட்டே பண்ணாமல் எல்லா விஷயங்களிலையும் கலந்துக்கிறது தான் முக்கியன்றது இந்த ஸ்கூலோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே அங்கே உள்ளார வரும்போதே இங்கே வாட்ச்மேன்லேருந்து ஆயம்மாலேருந்து டீச்சர்ஸு ஆஃபீஸ் ஸ்டாஃபு பிரின்ஸிபல் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா பேரண்டல் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறாங்க. அது இங்கே நம்ம அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சங்கோஜமும் இல்லாமல் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பேரண்ட்ஸை விட பேரண்டிங் டீச்சிங் மெத்தட் இங்கே நம்ம கண் கூட பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க எந்த அளவுக்கு இங்கே நம்ம ரொம்ப நாட்டியாவோ அண்ட் அவங்க ரொம்ப பெரிய தப்பை பண்ணால் கூட அதை அவங்க ரொம்ப ஹர்ட்டிங்காக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்க செய்கிறாங்கன்றதை நம்மக்கிட்ட ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு நல்ல விதத்துலேயும் அது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நமக்கு அந்த வர கோபம் கூட நம்மளோட பிள்ளைங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கான அந்த ஒரு பொறுமையும் நமக்கு இங்கே தான் நம்ம கற்றுக்கிறதா இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம நிறைய கோபத்தை காட்டுறோம். அதெல்லாம் நம்ம காட்ட முடியாத அளவுக்கு இங்கே நம்மளோட குழந்தைங்களுடைய நெகட்டிவ்ஸை பாசிட்டிவாக சொல்கிற ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொண்ட டீச்சர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் இதுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக. அப்புறம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பார்த்திங்கனாக்கா அதுவும் ரொம்பவும் நல்ல ஒரு ஆட்டிடியூட் லெவல் பார்த்திங்கனாக்கா தே ஆர் வெரி ஹம்பிள். ரொம்ப வார்மாக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க. அந்த பழக்கமே நமக்கு அடுத்தடுத்து நம்ம வேறு ஸ்கூலில் சேர்க்குறது பற்றி நமக்கு என்னமே தோணாது. அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் தன்னுடைய குழந்தைங்க மாதிரி நம்மளுடைய குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த இதில் நம்ம பயம் இல்லாமல் நம்ம குழந்தைங்கள காலையில் விட்டுட்டு ஈவினிங் வர வரைக்குமே அவ்வளோ பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு நிமிஷமும் சரி செகண்டும் சரி இங்கே இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நமக்கு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த டைமிங் கிளம்பும், இந்த நேரத்துக்கு உங்கள் குழந்தைங்க வரும்ன்றது நமக்கு ஒவ்வொரு டைமும் சொல்கிறது பார்த்திங்கனாக்கா அவங்க எவ்வளோ கேரிங்காக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னுடைய குழந்தை இந்த ஸ்ரீ ஞானகுரு வித்யாலயா
ஸ்கூலில் வந்து படிக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாகவும் அனுபவிக்கிறேன். அதே நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.